ஹாய் வணக்கம் மக்களே. இப்போது நான் எங்கே போய் கொண்டிருக்கேன்னா, பூனைக்குட்டிகள்லாம் மீன் போட்டு போட்டு பழக்கிட்டேன்ல, அதனால் அது மீன் ஆசை கத்திக்கிட்டே இருந்துச்சுங்க. நஷ்டமோ லாபமோ வேறு வழி இல்லைங்க. அதை பாவம்னு எடுத்துகிட்டு வந்துட்டு இன்றைக்கி எனக்கு ரொம்ப டார்ச்சர் தான் கொடுக்குது. ரொம்ப இன்றைக்கெலாம் அந்த பெரிய பூனை வந்து 2-3 நாளாக பயங்கரமாக கத்துதுங்க. என்னால் சமாளிக்க முடியல. வெளியே விடலை, எதையுமே முடியலைங்க சத்தியமாக. அவ்வளோ 2-3 அடி கூட வச்சுட்டேன். ஆனால் திரும்பவும் பார்த்தா ஒடியாருது, என்கிட்ட தான் ஒடியாருது. கஷ்டமாக இருக்குதுங்க அதை நினச்சாலே. என்னடா அப்படின்ட்டு மறுபடியும் கையை ஓங்கன்னா ஒடியாந்து பக்கத்தில் ஒடியாது, அப்படியே குறுங்கி காலை கெஞ்சின மாதிரி போட்டு படுத்துக்குது. இன்றைக்கி சாக்கில் தூக்கி போட்டு யார்கிட்ட கொடுத்து விட்டலான் இருந்தேன். அதை பார்க்கும்போது எனக்கு முடியலைங்க. அதனால் இப்போ மீன் வாங்கிட்டு வந்துடலான்ட்டு வந்திருக்கிற மீனுக்கா விற்கிறவங்ககிட்ட. வாங்கியாச்சு 1.5 கிலோ போட சொன்னேன். லைட்டு அங்கேன்றதுனால நின்றுது. ஏதோ ஒன்று போட்டோம், என்ன பண்ணுறது. முதல்ல வெயில் காலத்தில் பார்த்திங்களா, ஆட்டோ விட்டுட்டு தான் வாங்கிட்டு வருவேன். வெயில் காலத்துனால நடக்கவே முடியாதுங்க. உடம்பு பார்த்தா அப்படி இருக்குது. அவ்வளோ அவஸ்தைப்படுறாங்க சத்தியமாக. இது ஒன்றுலேயும் மட்டும் எதுக்கடா அந்த வாழ்க்கைன்னு போகுதுங்க. ஒரு நிமிஷம் என்கிட்ட போய் செத்துடலாமா அப்படி தோணும். அந்த உடம்பு வலி வர்றப்ப தாங்க முடியாதுங்க. டென்ஷன்னால தாங்க, வேறு ஒன்றும் இல்லை. அந்த பூனைக்குட்டி 2 நாளாக பயங்கர டென்ஷன் படுத்தி விடுதுங்க பெரிய பூனை. என்னால் முடியல. அது கிராசிங் எஃபெக்ட் வந்ததுனால வெளியே விடாமல் வச்சுருக்கிறேன். வெளியே விட்டுனா கரெக்டாக நான் ஒரே 1 மாதத்தில் குட்டி போட்டு திரும்பவும் என்ன பண்ணுறது. பாவம் அப்படின்னு நம்ம நினச்சா அதுகளுக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. அதனால நம்மளை போட்டு வாட்டி வதக்குது. என்ன பண்ணுறது, ஒன்றுமே பண்ண முடியலைங்க. கஷ்டமாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது. கூட்டம் அங்கிட்டு இங்கிட்டு வர்றாங்க. பயங்கர கூட்டம். இங்கே தான் சந்தை, இங்கே தாங்க இருக்கும். இன்றைக்கி சந்தை இல்லைல்ல, இருந்தாலும் சாயந்தர நேரத்தில் கொஞ்சம் கூட்டம் அதிகமாக தான் இருக்கும். வண்டி அது இதுன்னு போகிறது. சரி, வணக்கங்க.